நீங்கள் வெறும் விசுவாசி மட்டும் அல்ல, நீங்கள் ஒரு சீஷர். ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. கண்டிப்பா. இப்போ உலகத்தை மாத்தணும்னு நீங்க எப்போவாது நினைச்சிருக்கீங்களா? நாம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்க பெரிய பட்ஜெட் வேணும், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டீம் வேணும், பிரம்மாண்டமான மேடைகள் வேணும்னு நினைப்போம். சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா எந்த ஒரு பெரிய பட்ஜெட்டும் இல்லாம, விளம்பரமும் இல்லாம ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றும் நிலைத்து நிக்குது. வெறும் 2 பேரு, ஒரு சாப்பாட்டு மேசை, கொஞ்சம் நிராகரிப்பை தாங்குற மனப்பக்குவம். இது மட்டும்தான் அவங்களோட முதலீடு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு நாம கவர்னன்ட் குரூப்ஸ் பயிற்சி குறிப்புகள், அதாவது கவர்னன்ட் குரூப் ட்ரைனிங் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு ஆழமான உரையாடலை பண்ண போறோம். முக்கியமா லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு 2000 வருஷ பழமையான ப்ளூ பிரிண்ட் பத்தி பேச போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம இங்க பெரிய இறையியல் தத்துவங்களை பத்தியெல்லாம் பேச போறதில்ல. உண்மைதான். ஒரு சாதாரண மனிதன் ரொம்ப எளிய முறையில உலகத்தை மாத்துற ஒரு செய்தியை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு சேர்த்தான் அப்படிங்கிற அந்த படிநிலைகளை தான் நாம புரிஞ்சுக்க போறோம். சரியா சொன்னீங்க. இது உண்மையிலே ஒரு அற்புதமான சமூகவியல் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் கூட புது மக்களை எப்படி சென்றடையறதுன்னு திணறிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அன்றைக்கே மனித உளவியலை மையமா வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. அதாவது அவர் சொல்லிக் கொடுத்த படிநிலைகள் வெறுமனே மத ரீதியானவை மட்டும் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. மனித உறவுகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணங்கள் அது. சூப்பர். அதை தான் நாமும் இன்னைக்கு முழுசா அலச போறோம். ஸ்லைட் 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த லூக்கா 10ல இயேசு தன்னிடம் இருந்த 70 பேரை தனியா அனுப்பாம 2 பேராக அனுப்புறாரு. எனக்கு இது கொஞ்சம் இடிக்குது. ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது தர்க்க ரீதியா பார்த்தா அங்கே அறுவடை செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஆனா ஆட்கள் குறைவு. அப்படி இருக்கும்போது 70 பேரை ஆளுக்கு ஒரு திசையில அனுப்புனா 70 ஊர்களை கவர் பண்ணலாமே? நியாயமான கேள்விதான். ஏன் 2 பேராக அனுப்பி அந்த எண்ணிக்கையை 35ஆ குறைக்கணும்? இது ஒரு மோசமான கணக்கு இல்லையா? நேர விரையும் தோணுது. மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இது வேலைய பாதியா குறைக்கிறது போல தோணலாம். ஆனா மனித உளவியலை இயேசு ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாரு. உளவியலா? எப்படி? இப்போ நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்க. அங்க உங்களை யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்ல போற செய்தியும் உங்களுக்கு புதுசு. அந்த மாதிரி அறிமுகம் இல்லாத சூழல்ல மனித இயல்புப்படி நமக்கு என்ன தோணும்? கண்டிப்பா பயம் வரும், தயக்கம் இருக்கும். ஆமா, மக்கள் நம்மை நிராகரிச்சுட்டா என்ன பண்றதுன்ற பதற்றம் வருவோம். நீங்க தனி ஆளா போனா முதல் நிராகரிப்பிலேயே உடைஞ்சு போய் ஊருக்கே திரும்பிடுவீங்க. இங்க இயேசு தேடுறது கணித ரீதியான வேகத்தை அல்ல, உளவியல் ரீதியான பலத்தை. ஓஹோ, அப்படியானால் இந்த பட்டி சிஸ்டம், அதாவது 2 பேரா சேர்ந்து போறது வேலையை பகிர்ந்து கொள்றதுக்கு இல்லையா? இல்லவே இல்ல, மனதளவுல ஒருவரையொருவர் தாங்கிக் கொள்றதுக்கு தான். ஆபத்தான வேலைகள்ல 2 பேரா சேர்ந்து போவாங்களே, ஒருத்தருக்கு ஒண்ணுனா இன்னொருத்தர் பாத்துக்கலான்னு, அது போலவா? மிகச்சரியா சொன்னீங்க. இது உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு அரண். ஒருத்தருக்கு சோர்வு வரும்போது மற்றவர் பரவாயில்லப்பா அடுத்த இடத்துக்கு போலான்னு உற்சாகப்படுத்தலாம். புது மக்கள் கிட்ட தைரியமா பேச இந்த உணர்வுபூர்வமான ஆதரவு ரொம்ப அவசியம். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, 2 பேர் சேர்ந்து போகும்போது அங்கே ஒரு சிறிய சமூகமே உருவாகிடுது. மற்றவங்க இவங்கள பார்க்கும்போது இவங்க தங்களுக்குள்ள எப்படி அன்பா பழகுறாங்க அப்படிங்கறதையே ஒரு உயிருள்ள சாட்சியா பாப்பாங்க. ஆமா, அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு புது இடத்துக்குள்ள நுழைவதற்கு இவங்க ஒரு உந்து சக்தியா, அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். சரி, இப்படி 2 பேரா ஒரு புது இடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் அதை விட முரணா இருக்கு. எந்த விஷயத்த சொல்றீங்க? லூக்கா 10:2ல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இப்போ ஒரு கம்பெனில ஆட்கள் பற்றாக்குறைனா நாம என்ன பண்ணுவோம்? உடனே விளம்பரம் கொடுப்போம், இல்லனா நாமே ஆட்களை தேடி வெளியே போவோம். ஆனா இயேசு எடுத்த உடனே அறுப்புக்கு ஏஜமானனிடம் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், அதாவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆட்கள் தேவைன்னா தேடி போகாம ஏன் ஜெபிக்க சொல்றாரு? ஏன்னா நாம சுமைய எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த உலகம் முழுக்க நற்செய்திய சொல்லணுமே, என்கிட்ட ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற இந்த சுமைய மனிதர்கள் தங்கள் தோள்கள்ல சுமக்க கூடாதுன்னு இயேசு நினைக்கிறாரு. நாமளே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுன்னு சொல்றாரா? ஆமா, அவர் மிக தெளிவா இந்த அறுப்பு உன்னுடையதல்ல, இது தேவனுடையது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. இதுதான் சீஷத்துவத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான மனநிலை மாற்றம். அதாவது நான் தான் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த மாபெரும் பொறுப்புல இருந்து, அந்த அழுத்தத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா.
நவீன காலத்துல ஊழியம் செய்யறவங்களுக்கு வர்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் நாமே செஞ்சிடணும்னு நினைச்சு சோர்வடைறது தான். உண்மைதான், அது ரொம்ப சீக்கிரம் அவங்கள சோர்வாக்கிடும். ஆனா இயேசுவோட இந்த முறை மனித பலத்தையோ தந்திரத்தையோ சார்ந்து இல்ல. நாம ஜெபிக்கும்போது தேவன் தாமே அந்த வேலைக்கான சரியான ஆட்களை சரியான நேரத்துல உருவாக்குவாருன்னு இது உணர்த்துது. அப்போ பணியாளர்களை உருவாக்குறது தேவனுடைய வேலை, நாம அதற்காக ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்முடைய முதல் படி. நீங்க சொல்றத கேட்டா எனக்கே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அதுதான் இயேசுவோட நோக்கமும். சரி, இப்படி ஜெபிச்சுட்டு அந்த 2 பேரும் புது ஊருக்கு போறாங்க. அங்கே போனதும் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படி சொல்லும்போது அங்கே ஒரு சமாதான பாத்திரன், அதாவது பர்சன் ஆஃப் பீஸ் இருந்தா அந்த சமாதானம் அவரிடம் தங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, சொல்லுங்க, எப்படி தோணுது? நாம விவசாயம் செய்யும்போது கான்கிரீட் தரையில விதைய தூவுறதுக்கும் நல்லா பண்படுத்தப்பட்ட மண்ணுல தூவுறதுக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கு. நம்ம கான்கிரீட்டை உடைக்க போராட வேண்டாம், தண்ணிய உறிஞ்சு கொள்ளும் நல்ல மண்ணை தேடினாலே போதும், இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இத நாம சமூகவியல் ரீதியா இன்னும் ஆழமா பார்க்கலாம். அந்த சமாதான பாத்திரன் அப்படிங்கிறவரை இன்றைய காலகட்டத்துல ஒரு சோஷியல் நெட்வொர்க் நோட் அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அதாவது ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க ஒரு ஊருக்கு போய் 100 பேர்கிட்ட தனித்தனியா பேச வேண்டியதில்ல. உங்கள வரவேற்று நீங்க சொல்ற செய்தியை ஏத்துக்கிற திறந்த மனசுடைய ஒரு நபரை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. அவரை கண்டுபிடிச்சா போதுமா? அவரை தேடினாலே போதும். அவர் மூலமா அந்த ஊர் முழுவதுக்கும் அந்த செய்தி தானா போய் சேர்ந்துடும். ஆனா ஒருவேளை அந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ம விரட்டி அடிச்சா என்ன பண்றது? இது நடைமுறையில நிறைய நடக்குமே. கண்டிப்பா நடக்கும். உன் சமாதானமும் வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்தினா அந்த இடத்துல என்ன பண்றது? மனசு உடைஞ்சிடுமே. இங்கேதான் இயேசுவோட சிஸ்டம் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுது. லூக்கா 10ல இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அப்படி ஒரு நபர் அங்கே இல்லேன்னா அந்த சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நிராகரிப்பை, அதாவது ரிஜெக்ஷனை இந்த மாடல்ல ஒரு ஃபில்டரா இயேசு பயன்படுத்துறாரு. யாராவது உங்களை நிராகரிச்சா அது உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி கிடையாது. ஓ, அப்படியா? அப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லையா? தேவையே இல்ல. நீங்க நேரத்தை வீணடிக்காம அடுத்த இடத்துக்கு அந்த சரியான மண்ணை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் அது. இதை கேட்கும் நேயர்களே, இது எவ்வளவு பெரிய விடுதலைன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கட்டாயப்படுத்தி பேசி அவங்கள மாத்தியே தீரணும் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் உங்களுக்கு இனிமே தேவையில்லை. ஆமா, நீங்க வெறும் அந்த சரியான மண்ணை தேடுற வேலைய மட்டும் செஞ்சா போதும். நிராகரிப்பை கண்டு பயப்பட தேவையில்லை. அதுவும் இந்த பயிற்சி முறையோட ஒரு பகுதிதான். சரி, இப்போ அப்படி ஒரு சமாதான பாத்திரனை நாம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க நம்ம உள்ள கூப்பிடுறாங்க. அடுத்து இயேசு சொல்ற விஷயம், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள், அந்த வீட்டிலே தானே தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள் அப்படிங்கிறது. ஆமா, லூக்கா 10.7 மற்றும் 8ல இது வருது. ஏன் இந்த உணவு தங்குறதெல்லாம் அவ்வளவு முக்கியம்? ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு வேகமா போலாமே, ஏன் அங்கேயே முகாமிட சொல்றாரு? ஏன்னா சீஷத்துவம் அப்படிங்கிறது வெறும் தகவலை மூளைக்கு கடத்துறதில்ல, அது இதயங்களை இணைக்கிறது. ஒருவருடைய வீட்ல தங்கி அவங்க சமைச்சு கொடுக்கற உணவை அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது அங்கே ஒரு பெரிய உளவியல் மாற்றம் நிகழுது. ஓ, சாப்பாடுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? கண்டிப்பா. நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கற ஒரு அதிகார அந்தஸ்துல இருந்து கீழே இறங்கி அவங்க வீட்ல ஒரு சாதாரண விருந்தாளி அப்படிங்கிற நிலைக்கு வர்றீங்க. அதாவது நாம பெரிய ஆளு அப்படிங்கிற பந்தா இருக்கக்கூடாது. கரெக்ட். அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கௌரவத்தை விட்டுட்டு அவங்க காட்டுற அன்பை நாம மனத்தாழ்மையோட ஏத்துக்கணும்னு அர்த்தம். ஆமா, நேர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர்கிட்ட வாசல்ல நின்னுகிட்டே அவசரமா பேசுறதுக்கும் அவரோட சேர்ந்து ஒரு சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து சாப்பிட்டுட்டே பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் இருக்கு. சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஆழமான நம்பிக்கையும் உறவும் பலப்படுது. ஒரு குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம், இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கை உருவான பிறகுதான் நீங்க சொல்ற செய்திக்கு அங்கே மதிப்பு இருக்கும். உறவே இல்லாம நீங்க என்ன சொன்னாலும் அது உள்ளே போகாது. அப்படிதான் இயேசுவும் எல்லார் வீட்லயும் போய் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிட்டாச்சு, நல்ல உறவாடியாச்சு. அடுத்தது லூக்கா 10:9ல அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி அப்படின்னு வருது.
அதாவது உடல் நலம் இல்லாதவங்கள குணமாக்குறது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான அடுத்த படி. ஆவிக்குரிய செய்திய சொல்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த உடல் ரீதியான குணமாக்குதல் அப்படிங்கிற படிநிலையை இயேசு வைக்கிறாரு? யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர் மிகுந்த வலியிலும் போராட்டத்திலும் இருப்பாரு. அந்த நேரத்துல அவரிடம் போய் தத்துவங்களை பேசிக்கிட்டு இருந்தா ஏதாவது பலன் இருக்குமா? அவங்களுடைய அன்றாட உண்மையான தேவையை சந்திப்பதே உண்மையான தேவ அன்பு. உடல் ரீதியான மனது ரீதியான தேவைகளுக்காக அவங்க மேல கை வச்சு ஜெபிச்சு குணமாக்குறது நீங்க சொல்ல போற வார்த்தைகளுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குது. அதாவது வெறும் வாயால சொல்றதுக்கு பதிலா செஞ்சு காட்டுறது. ஆமா, தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு வெறும் வார்த்தையா சொல்றது வேற, அந்த அன்பை அவங்க தங்கள் உடலிலும் வாழ்விலும் உணரும்படி செய்யறது வேற. இது தேவனுடைய வல்லமையும் மனதுருக்கத்தையும் நேரடியாக காண்பிக்கும் ஒரு செயல். வார்த்தைகளை செயலா மாத்தி காட்டுறது அருமை. இப்படி குணமாக்கிய பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு இயேசு. ஆமா, இதுதான் செய்திய அறிவிக்கிற நேரம். சரி, இந்த ராஜ்யத்தை எப்படி அவங்களுக்கு விளக்குறது? பெரிய பிரசங்கம் செய்யணுமா? இங்கேதான் நம்முடைய ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டுள்ள டிஸ்கவரி பைபிள் ஸ்டடி அல்லது சுருக்கமா டிபிஎஸ் அப்படிங்கிற முறை வருது. கரெக்ட். ஸ்லைட் 11ல இத பத்தி தெளிவா இருக்கு. இத வாசிச்ச போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது வழக்கமான பிரசங்க முறையே தலைகீழா மாத்துது இல்லையா? முற்றிலும் உண்மை. ஒரு பெரிய மேடையில நின்னு பிரசங்கம் செய்யறத விட ஒரு சிறிய குழுவா குடும்பமா அமர்ந்து வேதத்தை வாசிக்கிறது அதிக பலனை தரும். அப்போ ஒருத்தர் நின்னு மத்தவங்களுக்கு பாடம் எடுக்க கூடாதா? கூடாது. டிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சோக்ராட்டிக் முறை மாதிரி. நீங்க அவங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது. வேத பகுதியை வாசிச்சு அத சொந்த வார்த்தைகள்ல கதை போல கூற சொல்லி அதிலிருந்து தேவன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத அவங்களே கண்டுபிடிக்க நீங்க உதவணும். ஏன் நாமே நேரடியா சொல்லிக் கொடுக்க கூடாதா? அவங்க சுயமா கண்டுபிடிக்கிறதுல என்ன அப்படி ஒரு விசேஷம்? மனித மூளை எப்படி செயல்படுதுன்னா, யாராவது நமக்கு ஒரு விஷயத்த சொன்னா அது சீக்கிரம் மறந்துரும். ஆமா, ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் அப்படிதான் மறந்து போச்சு. ஆனா ஒரு கேள்விய கேட்டு அதற்கான பதில நாமே சிந்திச்சு கண்டுபிடிச்சா அது ஆழமா பதியும். இந்த டிபிஎஸ் முறையில சில அருமையான கேள்விகள் கேட்கப்படுது. என்ன மாதிரி கேள்விகள்? இந்த வேத பகுதி தேவனை பற்றி என்ன கூறுது, மனிதரை பற்றி என்ன கூறுது, இதன் மூலமாக தேவன் உங்களுக்கு என்ன கூறுகிறார், அப்புறம் உங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்வீர்கள், இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும். எனக்கே இது ரொம்ப எளிமையா தோணுது. இந்த 4 கேள்விகளை கேட்டாலே போதும், ஒரு சாதாரண மனிதன் கூட எந்த ஒரு பெரிய இறையியல் படிப்பும் இல்லாம தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த முறையோட பெரிய பலம். இதுதான் ஒரு செய்தியை மிக வேகமாக பரவ செய்வதற்கான ரகசியம். தேவன் யார், நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத அவங்களாவே உணர்ந்துக்கிறாங்க. கண்டிப்பா. சரி, இப்போ நாமோ இந்த முழு பயணத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன கேட்டா, இந்த மொத்த சிஸ்டமும் வேலை செய்யறதுக்கு இதுதான் ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவேன். எந்த விஷயத்த சொல்றீங்க? லூக்கா 10:17ல இயேசுவால் அனுப்பப்பட்ட அந்த 70 பேரும் அப்படியே போயிட்டு எங்கேயோ காணாம போகல. அவங்க சந்தோஷத்தோட திரும்ப வந்து இயேசுவிடம் தாங்கள் செய்ததை அறிக்கை கொடுக்கறாங்க. இதுதான் பொறுப்புக்கூறல் அல்லது அக்கவுண்டபிலிட்டி. மிக சரியா பிடிச்சீங்க. நீங்க பொறுப்புக்கூறல் இல்லாம என்னதான் நல்ல விஷயங்களை கத்து கொடுத்தாலும் அது வெறும் பேச்சாகவே நின்னுடும். ஆமா, செயல்படுத்துறது தான் கஷ்டம். அந்த 70 பேரும் திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு தங்கள் அனுபவங்களையும் வெற்றிகளையும் இயேசுவிடம் பகிர்ந்துகிட்டாங்க. இதத்தான் நாமும் செய்யணும். நம்முடைய ஆதாரங்கள்ல இந்த டிபிஎஸ் முறையோடு சேர்ந்து ஐக்ரோ அப்படிங்கிற பயிற்சி முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிலும் இதே பொறுப்புக்கூறல் தான் மிக தெளிவா காணப்படுது. ஆமா, ஐக்ரோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு. ஒரு நிமிஷம் இருங்க, அது என்ன ஐக்ரோ? திடீர்னு புதுசா ஒரு வார்த்தை வருது. இது எதை குறிக்குது? ஓ சாரி, அதை நான் தெளிவுபடுத்துறேன். ஐக்ரோ அப்படிங்கிறது இந்த டிபிஎஸ் முறையோட சேர்ந்து பயன்படுத்தப்படும் ஒரு வளர்ச்சி மற்றும் பெருக்கத்துக்கான ஃப்ரேம்வொர்க். ஓஹோ, சரி. அதுல என்ன தோணுவாங்க? இதுல குழுவாக கூடும்போது வெறும் வேதத்தை மட்டும் வாசிச்சுட்டு போக மாட்டாங்க. கடந்த வாரத்துல நீங்க எடுத்த தீர்மானத்துல எவ்வாறு செயல்பட்டீங்க, நாம மீண்டும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி செய்வேன்னு சொன்னதை எந்த அளவு செஞ்சீங்க அப்படின்னு ஒருவரை ஒருவர் விசாரிப்பாங்க. இந்த செக்இன் செயல்முறை தான் ஐக்ரோவோட அடிப்படை. ஓ, இப்ப புரியுது. இத நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் உதாரணத்தோட ஒப்பிட விரும்புறேன். சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். நாம ஜிம்முக்கு போறோம். ஒரு பயிற்சியாளர் வெறும் எக்ஸசைஸ் பிளானை மட்டும் ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டா நாம் அதை தொடர்ந்து செய்வோமா? நிச்சயம் மாட்டோம். முதல் 2 நாள் செய்வோம், அப்புறம் விட்டுடுவோம். ஆமா, ஆனா அடுத்த வாரம் அவர் நான் சொன்னது செஞ்சியா,
எத்தனை முறை செஞ்ச அப்படின்னு கேட்பாரு அப்படிங்கிற அந்த பொறுப்பு குரல் இருந்தா மட்டுமே நாம் அதை தவறாம செய்வோம். மிக சரியான உதாரணம். அந்த பொறுப்பு கூறல் இல்லாவிட்டா நாம அறிவை செயலா மாத்த மாட்டோம். இயேசுவும் இதைத்தான் செஞ்சாரு. அவர் வெறும் கட்டளையை கொடுத்துட்டு போகல, அவங்க திரும்பி வரும்போது அவங்க செஞ்சதை கேட்டறிஞ்சாரு. ஆமா, அறிவை செயலா மாத்திரத்துக்கு இந்த திரும்பி வந்து அறிக்கை கொடுத்தல் மிக மிக அவசியம். இந்த பொறுப்பு கூறல் அப்படிங்கிறது ஒருவரை குற்றப்படுத்துறதுக்காக இல்ல, அவரை மெருகேற்றதுக்காக. அதாவது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக. கரெக்ட். அவங்க திரும்பி வந்து தங்கள் வெற்றிய சொன்னபோது இயேசு அவங்களோட சேர்ந்து மகிழ்ந்தாரு. அதே சமயம் அவங்க கவனத்தை சரியான பாதையில திருப்புறாரு. இன்னைக்கு கத்துக்கிட்டதை யாரிடம் பகிர்ந்து கொள்வீர்கள்னு ஒவ்வொரு வாரமும் கேட்டு அதை செயல்படுத்த வைப்பதே உண்மையான சீஷத்துவ வளர்ச்சி. எவ்வளவு ஆழமான ஆனா நடைமுறைக்கு உகந்த ஒரு தெளிவான திட்டம். எந்த ஒரு குழப்பமும் இல்ல. இயேசுவோட முறை இவ்வளவு எளிமையானது. முதல்ல அறுப்புக்காக ஜெபிக்கணும், மனதளவுல சோர்வடையாம 2 பேரா போகணும், நமக்கான சரியான சமாதான பாத்திரனை தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பிட்டு நம்பிக்கையை வளர்க்கணும், வியாதியஸ்தர்களின் தேவையை சந்திச்சு குணமாக்கணும், வேதத்தை அவங்களாகவே கண்டறிய செய்யணும், இறுதியா பொறுப்பு கூறணும். இதை விட சிறப்பா இதை சுருக்க முடியாது. சீஷத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈவெண்டோ மேடை பேச்சோ கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. அது சாதாரண மக்களால் சாதாரண வீடுகள்ல ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இயேசுவின் இந்த லூக்கா 10 மாடல் அதைத்தான் நமக்கு இன்னைக்கு அழுத்தமா நினைவூட்டுது. ஆம் நேயர்களே, நீங்க இதை சற்று சிந்தித்து பாருங்க. இந்த மிக எளிய சாப்பாட்டு மேசையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முறைதான் அன்று முழு ரோம பேரரசையே சில தலைமுறைகள்ல தலைகீழா புரட்டி போட்டது. உண்மைதான். அப்படி இருந்தா இன்னைக்கு நாம சீஷர்களை உருவாக்குறத ஏன் பெரிய கட்டடங்கள், பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்னு இவ்வளவு கடினமாக்கிவிட்டோம்? உங்களை யாரும் ஒரு பெரிய மேடையில ஏறி பேசச் சொல்லல. இந்த வாரம் முகம் தெரியாத ஒருவரை அல்லது புதிதாக அறிமுகமான ஒருவரை உங்க வீட்டு சாப்பாட்டு மேசைக்கு அழைத்து அவரோடு சேர்ந்து சாப்பிட்டு பேசுங்க. அது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையான மாற்றம் உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல இருந்தே தொடங்கலாம் இல்லையா? அந்த முதல் வார்த்தையோட நாம ஆரம்பத்துல பார்த்த அதே ஆழமான சிந்தனைக்கு மீண்டும் வருவோம். நீங்கள் வெறும் விசுவாசி மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சீஷர். அடுத்த எபிசோடில் நாம் மீண்டும் சந்திப்போம்.